வணக்கம். எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸ் சேலம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நகாய் அப்ரூவலோட நேஷ்னல் ஹைவேயில் அமைக்கப்பட்ட ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் அந்த ப்ராஜெக்ட் தான். எங்களோட கேரியரில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் தான் அதை சொல்லணும். இப்போது வாழப்பாடி பகுதியில் ஏத்தாப்பூர் பக்கத்தில் உலக பிரசித்தி பெற்ற முத்துமலை முருகன் கோயில் முன்னாடி அமைக்கப்பட்ட இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இது ஒரு சாதாரண ஹைவே கிராசிங் கிடையாது. இங்கே பக்தர்களோட நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம். பண்டிகை காலங்களில் கூட்டம் கட்டுக்கணக்காமல் போயிட்டுருக்கும். கண்டினியூஸாக இருக்க முடியாது ஹைவே டிராஃபிக் மூணுமே ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டிய லொக்கேஷன். இந்த சைட்டில் பப்ளிக் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஆட்களோட ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தருமபுரி லா காலேஜ் பக்கத்தில் அமைக்கப்பட்ட ஒரு எஃப்ஓபி தான். இந்த லொக்கேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான் மெயின் ஃபேக்டர். கிளாஸ் டைமிங்ஸ் இருக்குது, பீக் அவர் கிராசிங், டூ வீலர்ஸு, பஸ் டிராஃபிக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் டிசைன் அப்ரோச் பண்ணணும். கம்ஃபர்டபுளான ஸ்டேர்கேஸ் ஸ்லோப் இருக்கணும், ப்ராப்பரான ஹேண்ட்ரெயில் ஹைட் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தருமபுரி உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு சேஃப்டிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. இந்த சைட்டில் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லியே கிராஸ் பண்ணுறதுனால விசிபிலிட்டி கிளியராக இருக்கணும், வெளிச்சம் நல்லா இருக்கணும், சேஃப்டி ஃபீலிங் ரொம்பவே கிளியராக இருக்கணும், ப்ராப்பரான ரெயிலிங், ஸ்டெப் டைமென்ஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், அதாவது புலியாசி மேடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேர். ரொம்ப சென்சிட்டிவ். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் வேணும், கண்டினியூஸான பப்ளிக் டிராஃபிக். ஒரு சின்ன டிலே கூட ரியல் டைம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதனால் டிசைன் ஸ்டேஜ்லேயே டிராஃபிக் டைவர்ஷன் பிளானிங், ஃபாஸ்ட் எரெக்ஷன் மெத்தடாலஜி, மினிமம் ஷட்டவுன் ஸ்ட்ராட்டஜி. குருபரப்பள்ளி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி கிராஸ் பண்ணுற லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டிங்கிறது ஆப்ஷனல் கிடையாது, மேண்டேட்ரி. ஸ்டெப்போட ஹைட்ஸாக இருக்கட்டும், ஏன்னா குழந்தைங்க வருவாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹேண்ட்ரெயில்ஸ் அது ப்ராப்பர் ஹைட்டில் இருக்கணும். சேஃப் லேண்டிங் ஜோன்ஸ், அவங்க கீழே இறங்குறாங்க, ஏறுற இடமா இருக்கட்டும், இறங்குற இடமா இருக்கட்டும், அந்த இடம் சேஃப்டியாக இருக்கணும். கிளியரான சைட் லைன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இம்மடி நாயக்கம்பள்ளி இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஹெவி இண்டஸ்ட்ரியல் டிராஃபிக் டாமினேட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச். கண்டெய்னர் வெஹிக்கிள்ஸ் வரும், ஹெவி ட்ரெய்லர்ஸ் இருக்கும், நைட் டைம் லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட் ரொம்ப 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 அதிகம். இதுக்கெல்லாம் ஹைட் கிளியரன்ஸு, ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி வேணும். இந்த எஃப்ஓபியில் லோடு கால்குலேஷனு, விண்ட் அனலைசிஸ், வெஹிக்கிள் இம்பேக்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸோடு டிசைன் பண்ணப்பட்டது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒசூர் பக்கத்தில் அட்டக்குறுக்கி, அந்த இடத்துல நம்ம செய்ய போகிற ஃபர்தர் ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாமே நம்ம ஒர்க் ஷாப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜோட ஒர்க்கு தான். இந்த எல்லா ஃபுட் ஓவர் பிரிட்ஜுமே டிசைன்லேருந்து ஃபேப்ரிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், எரெக்ஷன் வரைக்குமே எண்டு டு எண்டு எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணது தான். உங்களுக்கும் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஹைவேவாக இருக்கட்டும், ப்ரைவேட் பில்டிங் காரிடர்ஸாக இருக்கட்டும், எஸ்ஆர்எஸ் கலர் ரூஃபிங்ஸை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.